மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாரங்களுக்கு முன்னாடி இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி சந்திக்க போது அது இதுன்னு ஏகப்பட்ட பொருள்கள் பார்த்தது. ஆனா சமீபத்து செய்திகள் கடந்த 2-3 நாட்கள்ல பார்க்கும்போது இந்தியாவுடைய டிஃபென்ஸ் செக்டார்ல இருக்கக்கூடிய அதாவது தனியார் ஆகட்டும் இல்லாட்டி இந்தியாவுடைய அரசு துறை நிறுவனங்கள் ஆகட்டும் இதனுடைய டிஃபென்ஸ் அதாவது நாட்டின் ராணுவம் சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் அது சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய ஷேர் இது நோக்கி முதலீடுகள் ஆகட்டும் இந்த துறையினுடைய தேடல் ஆகட்டும் இது எல்லாமே ஷேர் மார்க்கெட் மட்டும் கிடையாது எல்லா பகுதியிலுமே ஓரளவுக்கு தேடுதல் அதிகரிச்சிருக்கு. இதற்கு மிக முக்கியமான காரணமே பாகிஸ்தானுடன் சமீபத்தில் ஏற்பட்ட முரண்பாடு. ஒவ்வொரு நாடும் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை இந்த மாதிரி நேரங்களை சந்திக்கும் போது அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கு அது வெவ்வேறு கோணங்களை எந்திரிக்கும். அதில் மிக முக்கியமாக இந்தியா சமீபத்தில் சந்திச்ச இந்த கான்ஃபிளிக்ட் மூலமாக இந்த பகுதியில் அதிக கவனம் உள்நாட்டிலையும் சரி வெளிநாடுகளிலிருந்து முதலீடு பண்ணக்கூடிய நபர்களும் சரி ஒரு பெரிய கவனம் ஈர்த்திருக்கு. இப்போ அதை விட ஒரு கவனமான ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. அது என்ன அப்படின்னா சீனா ட்ரோன் மதர்ஷிப்னு ஒன்று SSUAV அதாவது அடுத்த 3 மாதங்களில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு மதர்ஷிப் அதாவது ஏற்கனவே 100 ட்ரோன் அதாவது நீங்கள் எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கும் சரி இந்த ராணுவ சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் இருக்கு இதற்காக மட்டுமே பயன்படக்கூடிய ஒரு ட்ரோன் 2 ட்ரோன் கிடையாது 100 ட்ரோனை எடுத்துக்கிட்டு பறக்கக்கூடிய ஒரு ட்ரோனை அடுத்த 3 மாதங்களில் அவங்க வெற்றிகரமாக ஏவ தயாராக இருக்காங்க. இதில் முக்கியமான சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா இது சுமார் 15,000 அடி பறக்கக்கூடியது. அதோட சேர்த்து 6 டன் அளவிலான வெடிமருந்து பொருட்களையும் எடுத்துகிட்டு போக வல்லது. இது ரிலீஸ் ஆச்சுன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதுவும் அது தாக்குதலுக்கு உருவாக்கப்பட்ட ட்ரோன் கிடையாது உளவு பார்க்கறதுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட ட்ரோன் தான் 15,000 அடி பறந்துட்டு இருக்கு. இது சீனா அறிவிக்கக்கூடிய இந்த ட்ரோனை பொறுத்த வரைக்கும் தாக்குதல் தளத்துக்கும் தகுதியானது. அதோட சேர்த்து 100 ட்ரோன்கள் தன்வசம் ஏந்தக்கூடியது. எனவே இது ஒரு மதர்ஷிப்பாக பறக்கும். இதுல 100 ட்ரோன்கள் நினைக்கிற நேரங்களில் ரிலீஸ் ஆகி தாக்குதல் மையத்தை நோக்கி நகர்த்த முடியும். இது ஒட்டுமொத்த எல்லை பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட உலக நாடுகள் பார்வையில் இதுல அதிக கவனம் எடுத்துப்பட்டிருக்குது. இந்த 2 விஷயங்களை இணைச்சு பேச வேண்டிய தேவை எதனால வருது அப்படின்ற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சூழல்ல இந்தியாவுடைய டிஃபென்ஸ் செக்டார் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த எக்கனாமி வளரக்கூடிய இந்த சூழல்ல நமக்கு முதலீட்டுக்கான நல்ல சில வாய்ப்புகள் உண்டு. அதுல மாதம் 2,000 ரூபாய் உங்களால எடுத்து வைக்க முடியும்னா ஓரளவுக்கு 100% ஏறக்குறைய சேஃபான முதலீடுகள் இங்கே உண்டு. அதில் இந்தியாவுடைய லீடிங் இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கக்கூடிய ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இவங்க ஒரு NFO அறிவிக்கிறாங்க. இது நிஃப்டி 500 மல்டி ஃபேக்டர் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த NFOவுடைய கடைசி தேதி மே 31 அடுத்த சில நாட்கள் மட்டுமே உள்ளது. இதோடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி முழு விவரங்கள் அந்த NFO பற்றின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதனுடைய NAV 10 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. இந்த குறிப்பிட்ட இண்டெக்ஸ் NFOக்களை இதனுடைய ஆவரேஜ் இது வரைக்கும் கடக்கூடிய ஆவரேஜாக என்ன ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்னா 21%. கடந்த 5 வருடங்கள் இதோட ரிட்டர்ன் சுமார் 31.7%. இதே மாதிரியான ஒரு பிரதிபலிப்பை தான் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் பிரதிபலிக்கும் அப்படின்னு நம்மளால் எதிர்பார்க்க முடியும். இதில் NRI பொறுத்த வரைக்கும் மாதம் 18,000 முதலீடு பண்ணுற மூலமாக சுமார் 2 கோடி வரைக்கான உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. இதில் முக்கியமான பகுதி வருடம் 2.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா இதில் கட்டக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட ரொம்ப முக்கியமானது நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட் மந்த்லி ப்ரீமியம் அமௌண்ட் இல்லையா அதுலேருந்து 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரேஜும் உண்டு. எனவே இந்த NFO பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது இல்லாட்டி QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ மீண்டும் இந்த டிஃபென்ஸ் செக்டார் மட்டும் வரலாம். இப்போ சீனாவுடைய இந்த நடவடிக்கை மூலமாக என்ன மாதிரியான சூழல் உலகம் முழுவதும் உருவாகுது முக்கியமாக இந்தியாவுக்கு எப்படியான சூழல் உருவாகுது அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு மேலே நீடித்த சிவில் வார் காரணம் தான் அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக ஆயுத உற்பத்தியில் பெரிய ஜாம்பவனாக மாறுறதுக்கு காரணம். அது 4 வருடங்களுக்கு மேலாக நீடித்த சிவில் வார் தான் அவங்களுக்கு ஆயுதத்தினுடைய தேவை புதிய ஆயுதத்தினுடைய தேவை உருவாகவே அடுத்த சில வருடங்களில் அவங்க ஆயுத கொள்முதல் கிடையாது ஆயுத உற்பத்தியில் நம்பர் 1 மாறினாங்க. அது இன்ன வரைக்கும் அந்த நாட்டை வலுவாக வச்சிருக்கு. எனவே எப்போவுமே இப்படியான கடினமான சூழல் உருவாகும் போது அது இன்னொரு சேலஞ்சை உருவாக்கும். அந்த சேலஞ்சை வெற்றிகரமாக எந்த நாடு எதிர்கொள்ளுதோ அது நீண்ட கால ஓட்டத்துக்கு எதுவானதாக மாறும். அந்த வகையில் இந்தியாவுக்கு இந்த சூழலில் உருவாகக்கூடிய கவனம் என்ன அப்படின்னா இதில் நீங்கள் புதிய விமானங்கள் வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணி பெரிய டெக்னாலஜியோட இறக்குமதி பண்ணுறதாகட்டும் இல்லை பல வருடங்களுக்கு செலவிட்டு நீங்கள் ஒரு விமானங்களை கட்டமைக்கிறாகட்டும் இதை விட புத்திசாலித்தனமானது ஒரு ட்ரோனை உருவாக்குறது. அந்த இன்டெலிஜென்ஸான ட்ரோனை வச்சு உங்களால் ஏர் ஸ்பேஸை பெரிய அளவில் கட்டுப்படுத்த முடியும். மிக முக்கியமாக எல்லைகளை கண்காணிக்கிறது மிக எளிமையான விஷயம். அதோட ரொம்ப முக்கியம் போர்க்காலங்களில் இதனுடைய தேவையை இப்போ கணக்கிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஒரு நாட்டினுடைய படைபலத்துடைய வலுவை இந்த ட்ரோனுடைய டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டுகளை அதை வச்சும் கணக்கிட ஆரம்பிச்சிருக்காங்க. எனவே இந்த போட்டி தீவிரமாக அதிகரிக்கிறது. இது எதனால் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா சீனா அறிவிக்கக்கூடிய இந்த ட்ரோன் மதர்ஷிப் இருக்குல்ல இதை கொஞ்சம் தேடி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ புத்திசாலித்தனமான நடவடிக்கை. நிச்சயமாக எல்லா நாடுகளும் அடுத்த கட்டமாக அதை நோக்கி நகரும்.
வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இல்லை இந்தியாவில் வாழக்கூடிய நபர்கள் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது சம்பந்தமாக டெக்னாலஜியில் தீவிரமான முதலீடுகள், இது ரொம்ப பெரிய முதலீடு தேவையில்லை. ஒரு சராசரியான முதலீடு இருந்தாலே போதும், உங்களால் இங்கேயும் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை உருவாக்க முடியும். நீங்கள் நாட்டுக்கு உதவணும்னு நினைக்கிற பட்சத்தில்னா இந்த மாதிரியான புத்திசாலியான முதலீடுகளில் எல்லா பேரும் ஒன்று கூடி வேலை செய்யணுன்றது என்னுடைய வேண்டுகோள். பதிவோட இறுதியாக இன்னைக்கு நாம் பார்த்த NFO ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் நிஃப்டி 500 மல்டிஃபேக்டர் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், இதனுடைய கடைசி தேதி மே 31, அடுத்த சில நாட்கள் மட்டும் தான் இருக்குது. மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதோட சேர்த்து QR கோட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கணும்.